வணக்கம். எல்லாம் இன்பமயம். வழங்குபவர்கள் மிசௌரி தமிழ் பள்ளி ஓஃபேலன் கிளை மாணவ செல்வங்கள். எப்பொழுதும் நம் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எது? உலகில் உள்ள எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கிறதா? விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இல்ல வாகனங்கள் எல்லாம் வாங்குவதா? எது சொல்லுங்க மக்களே. நாம எல்லாரும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுலயும் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதுலயும் தான் அடிக்கடி நேரத்தை செலவு பண்றோம். ஆனா நம்மிடம் உள்ள முக்கியமான விஷயத்த மறந்துடுறோம். அதுதான் இன்றைய நாள், இந்த தருணம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கும் எளிய விஷயங்களில் மிகுந்த மகிழ்ச்சியான தருணங்களை உணரவும் அந்த தருணங்களை போற்றி கொண்டாடவும் இந்த நாடகம் உங்களுக்கு நினைவூட்டும். எல்லாம் இன்பமயம் என்ற இந்த நாடகத்தின் மூலம் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கற்றுத்தர வருகிறார்கள் தாத்தா பாட்டி. வாருங்கள், அவர்களுடன் நாமும் அவர்களுடைய மகன் மகள் வீட்டிற்கு பயணிக்கலாம். வாங்க வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? ஆமா, தியா எங்க? அவன் நடனப்பள்ளிக்கு போயிருக்காமா. 6:30க்கு வருவா. ஹாய் தாத்தா, ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நடனப்பள்ளி எல்லாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா கண்ணா? எல்லாம் நல்லா போகுது தாத்தா, நல்லா படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏங்க, அக்கா மாமா வந்திருக்காங்கல்ல, நாம எல்லாரும் பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரலாமா? அவங்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். பக்கத்துல ஒண்டர்லாண்ட் பீச் அண்ட் ரெசார்ட் போயிட்டு வாங்க. ஏங்க, நீங்க வரலையா? உனக்கு தான் தெரியுமே, வார இறுதி நாட்களும் எல்லா நாளும் அலுவலகத்துல எக்கச்சக்கமான வேலை, விடுமுறை எடுக்கவே முடியாது. அப்பா வரலினா நானும் வரல, நான் என் தோழியோட வீட்டுக்கு போறேன். அப்பா தான் வரல, நீயாவது வந்தாதான் தாத்தா பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும். சரிம்மா. Jaliya Gymkhana, Jaliya Gymkhana. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா? எப்பவும் லைஃப் திரும்பலாம், நம்புறியா நண்பா? எப்பா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா? எப்பவும் லைஃப் திரும்பலாம், நம்புறியா நண்பா? யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா. அத்தனையும் போனாலும் எம்பியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா. ராவம்மா ஏ ராவம்மா, ஜலிய ஜிம்கானா. ராசம்மா ஏ ராசம்மா, கேடுங்கானா. ராவம்மா ஏ ராவம்மா, ஜலிய ஜிம்கானா. ராசம்மா ஏ ராசம்மா, சொன்னது சரிதானா? சரிதானா? சரிதாப்பா. ஜலிய ஜிம்கானா. ரொம்ப தயங்கி நிக்கிறிய, ரொம்ப பார்த்து ஓடுறிய, ஐயோ ஒன்ன நீய குறைச்சி எடை போட்டு பாக்குறிய. சும்மா வெயிட்ட காட்டணுண்டா, நம்ம மோதி பார்க்கணுண்டா. நண்பா எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த காட்டணுண்டா. கையில தாண்டி பிடிச்சாலே பிரச்சனை தீராதே, தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே. ஊருக்கு தான் நீ பயந்தாலே விலகி ஆவாதே, யாருக்குமே நீ அடங்காதே, வெற்றிய விடாதே. புலம்புறவன் தமாசு, எதுக்கு நின்னா நீ மாசு. மனசில் ஒண்ணு நினைச்சா அது நடத்தணும் நண்பா. ஒரு முறைதான் தொட்டாலே மேல
மேல கைதான் வச்சாலே திருப்பி அத கொடுத்தாத பீஸ்ட் நீ தாண்டா. ராமம்மா ஏ ராமம்மா ஜாலிய ஜிங்கானா, ராசம்மா ஏ ராசம்மா கெதிங்கானா. ராமம்மா ஏ ராமம்மா ஜாலிய ஜிங்கானா, ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா? சரிதானா? சரிதான்ப்பா. ஜாலிய ஜிங்கானா. ரைட் போலாமா? சூப்பரா இருக்கும். எங்களால ரைடெல்லாம் வர முடியாதுப்பா, நீங்க போயிட்டு வாங்க. அப்பா வந்திருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எல்லா ரைடுக்கும் போயிருந்துருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு சொல்லிட்டு எங்கேயுமே வரதில்ல. தியா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பாட்டி தாத்தா வருத்தப்படுவாங்கல்ல. நம்ம அடுத்த தரம் அப்பாவையும் கூட்டிட்டு வரலாம், எல்லா ரைடும் போலாம். அவ சொல்றது சரிதானம்மா. சின்ன பொண்ணு போகணும்தான் நினைப்பா, அதுல ஒரு தப்பும் இல்ல. அடுத்த தடவை இவங்க அப்பாவையும் கண்டிப்பா விடுமுறை எடுத்துட்டு நம்ம கூட வர வைக்கணும். இல்லைன்னா குடும்பத்தோட நேரமே செலவழிப்பதில்ல. எங்களுக்கு வெளியே போக எல்லாம் ஆசை இல்லப்பா. வீட்டுல உங்க எல்லார் கூடயும் கொஞ்சம் நேரம் இருந்தா போதும்பா. இல்ல அத்த, எல்லாரும் குடும்பமா ஒன்னா சேர்ந்து சுற்றுலா போயிட்டு வந்தா மனசுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த தடவை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். சரிம்மா, பாத்துக்கலாம். மஹி, அம்மா அப்பா வந்திருக்காங்க பாரு. வாங்க மாமா. வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? பசங்க எங்க? ஐயா, தாத்தா, பாட்டி. வாங்க தங்கங்களா, எப்படி இருக்கீங்க? இந்தாங்க இந்தாங்க, தாத்தா உங்களுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் தாத்தா. தாத்தானா தாத்தா தான், அப்பா தான் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. ஏன்பா? அது ஒன்றும் இல்ல அத்தை, சும்மா பலகாரம் சாப்பிட்டு இவங்க ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது, அதனாலதான். சரி சரி, எப்பயாவது சாப்பிட்டா தப்பு இல்ல. பசங்க நல்ல பிள்ளைங்க தானே, சொன்னா கேட்டுப்பாங்க. இல்லடா கண்ணுகளா? சரிம்மா, நீங்க முகம் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். இதோ 10 நிமிஷத்துல சமையலை முடிச்சிருவேன், சாப்பிடலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய மால்ல ஒரு புது உணவகம் வந்திருக்கு. அங்க என்னோட நண்பர்கள் எல்லாரும் போன வாரம் போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குதாமாப்பா. கொஞ்சம் விலைதான் அதிகம்னு சொன்னாங்க. நம்மளும் போகலாமாப்பா? அந்த மாதிரி பெரிய உணவகத்துக்கு போனா எக்கச்சக்கமா செலவுதான் செய்யணும். சாப்பாடும் நல்லா இருக்காது, நம்ம வயிறும் நிறையாது. ஏங்க, என்னைக்காவது ஒரு நாள் செலவு செய்யறது கூட இவ்ளோ யோசிக்கிறீங்க? சிக்கனமும் சேமிப்பும் மிகவும் அவசியம்தான். ஆனா எப்போதாவது குழந்தை ஆசைப்படுறது கூட வேண்டாவே வேண்டாம்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, கடையில போய் வாங்கி சாப்பிட்டதற்கு பதிலா வீட்லயே செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நிறைய செஞ்சு சாப்பிடலாம். அப்பா சொல்றது சரிதானங்க கணங்களா, நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். பாட்டி இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சட்டு புட்டுன்னு செஞ்சு தரேன். சரி பாட்டி, ரொம்ப நன்றி.
ஒயிலாட்டம் சினுக்கு சிக்கா கோலாட்டம் தந்தக்கு தந்தா கரகாட்டம் தையக்கு தையா குதிரை குதிரை அழகு பொய்க்கால் குதிரை உனக்கு தில்லு இருந்தா எழுந்த வாணி எதிர குதிரை குதிரை திமிரு புடிச்ச குதிரை கிணஞ்ச ஆடு குதிரை இந்த பூமி அதிர ஒயிலாட்டம் பப்பா ஒயிலாட்டம் சினுக்கு சிக்கா கோலாட்டம் தந்தக்கு தந்தா கரகாட்டம் தையக்கு தையா எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்தற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே எங்க நீ தாண்டா ஆள எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்தற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே எங்க நீ தாண்டா ஆள கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலுண்டு என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா உனக்காக நில்ல எது வேணும் சொல்ல சந்தோஷம் கொடுக்காத எதனாலும் தள்ள அசராத தில்ல இருந்தா நீ சொல்ல ஏ ஆள ராஜா நீ என் கூட நில்ல கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும் ஆனா ஆசடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் கலடியில் கிடக்கும் என்னப்பா நான் கையத்தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலுண்டு என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா வாங்க அப்பா, வாங்க அம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்டா. இந்தாமா பொங்கல் சீர். அப்பா, எத்தனை தரம் சொல்றது,
நீங்க ஏன் வருஷா வருஷம் எங்க எல்லாருக்கும் சீர்கொண்டு வரீங்க? இதுக்கு மேல நாங்க தான்ப்பா உங்க 2 பேருக்கும் வாங்கி கொடுத்து பாத்துக்கணும். மாமா, அவ சொல்றது சரிதானே. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துக்கிறது தானே நல்லது. நீங்கள் ஏன் சமப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு செய்யறது எப்பவுமே சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாம எங்க பிள்ளைங்களும் எங்களை நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அதனால எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். என்னம்மா, நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் எதையோ யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, நாம எல்லாம் சின்ன வயசுல எப்படி இருப்போம்னு நினைச்சு பார்த்தேன். அப்போ எல்லாம் பண்டிகை வரும்போது கடைசி நாள் தான் எல்லாரும் போய் துணிமணி வாங்குவோம். எனக்கு இது உனக்கு இதுன்னு அண்ணன்கள் கூட சண்டை போட்டு வாங்கிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்ததும் வாங்கின துணிகளை 10 தரம் வச்சு வச்சு பார்ப்போம். யாரோடது நல்லா இருக்குன்னு ஒரே அமர்க்களம் பண்ணுவோம். ஆனா இப்போ எல்லாரும் தனித்தனியா அவங்க குடும்பம் வேறன்னு போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம வீட்டு ஞாபகமாவே இருக்குமா? என்ன நீ உன்னோடு சேர்த்து அவங்களையும் கவலைப்பட வைக்கிற? யதார்த்தமா யோசி. வாழ்க்கைனா அப்படிதானே போகும். எல்லோரும் எப்பவும் ஒன்னா இருக்க முடியுமா? ஆமாங்க, சரிதான். சும்மா மனசுல பட்டதை சொன்னேன். நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு எனக்கும் தெரியும். நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, வாங்க சாப்பிடலாம். நம்ம 3 பிள்ளைங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லோரும் நல்ல பிள்ளைங்க தான். நல்லா தானே இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்க, அதை பத்தி இல்ல. ஒவ்வொருத்தரும் எதையும் தேடிட்டு இருக்காங்கல்ல. என்ன சொல்ற? பெரியவன் வேலை வேலைன்னு குடும்பத்தோட குழந்தைங்களோட நேரமே செலவழிக்க முடியாம ஓடுறான். சின்னவன் எல்லாமே சிக்கனம், நாளைக்கு சேர்க்கணும்னு சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இழக்கிறான். நம்ம பொண்ணு எல்லாமே இருந்தும் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க முடியலையேன்னு வருத்தப்படுறா. ஆமா, ஆனா யாருமே தப்பா யோசிக்கலையே. இது எல்லாமே மனித இயல்பு தானே. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த தடவை நம்ம பண்ண வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடலாம்.
நன்றிப்பா. எவ்வளோ நாள் கழிச்சு நாம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் என் ஆசை நிறைவேறும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க தங்க முகத்துல நான் இப்போதான் இவ்வளவு ஆனந்தத்தை பாக்குறேன். உங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வேலை சொல்றேன், செய்றீங்களா? என்னப்பா? சொல்லுங்க, செய்யறோம். நீங்க 2 பேரும் உங்க சின்ன வயசு நினைவுகள்ல ஞாபகம் இருக்கிற மகிழ்ச்சியாக இருந்த விஷயங்களை எழுதிட்டு வாங்க. அப்பா என்னப்பா, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்ல. நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா இன்னும்? டேய், ஞாபகம் இருக்கிற விஷயத்த மட்டும் எழுதுங்கடா. பள்ளிக்கூட பாட மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம். தண்ணிப்பாம்பு வரப்பில் வர தலை தெரிக்க பனங்காயின் வண்டியில் பசுமாட்டு தொழுவத்தை சுற்றி வந்து பம்பாய்க்கு போனதாக சொல்லினோம். அடடா வசந்தம், அதுதா வசந்தம். வீடு வந்த காலம் வந்து மழலையாக மாற்றுமா? வீடு வந்த காலம் வந்து மழலையாக மாற்றுமா? வீடு வந்த காலம் வந்து மழலையாக மாற்றுமா? காவேரி நதியிலே துண்டில்கள் போட்டதும், கண்ணே உன் தூண்டில் உள்ளில் குட்டி தவறி விழுந்ததும், கைகொட்டி கேலி செய்த ஞாபகங்கள் மறக்குமா? கட்டவண்டி மையினார் கட்டபொம்ம மீசையே, கண்ணே நீ வரைந்து விட்டு ராஜராஜன் என்றதும், அடடா வசந்தம், அதுதா வசந்தம். வீடு வந்த காலம் வந்து மழலையாக மாற்றுமா? வீடு வந்த காலம் வந்து மழலையாக மாற்றுமா? வீடு வந்த காலம் வந்து மழலையாக மாற்றுமா? இந்தாங்கப்பா. நீங்களே வாசிங்கடா. ஒரு நாள் நம்ம எல்லாரும் கடற்கரை போனோம்ல, அப்ப திடீர்னு அவன் காணாம போயிட்டான். நம்ம எல்லாரும் தேடி தேடி பார்த்தோம். ஆனா கடைசியில அவன் பஜ்ஜி கடையில போய் நின்றுருந்தான். அப்புறம் எல்லாரும் அவனை பஜ்ஜி பஜ்ஜி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். நம்ம ஒரு தரம் கில்லி விளையாடும் போது அந்த கில்லி தண்டா உன் வாயிலே பட்டு வாய் ஆஞ்சநேயர் போல் வீங்கி போச்சே.
அப்புறம் 2 நாளைக்கு நீ கஞ்சி மட்டும் தானே சாப்பிட்ட? ஆமா, நீ மட்டும் அண்ணன் தினமும் தேன் மிட்டாய்க்கும் கமர்க்கட்டுக்கும் எவ்வளோ அடம் பண்ணுவ. அதுக்கு அப்பா கிட்ட எவ்வளோ அடி வாங்கிப்ப. இப்ப பாரு எவ்வளோ பொறுப்பா மாறிட்ட. அப்புறம் விடுமுறை நாள்ல அத்தை வீட்டுக்கு போவோமே, அங்க வயலுக்கு போய் பம்பு செத்தில் குளிச்சு இளநீர், மாங்காய், நுங்கு எல்லாம் வெட்டி தருவாங்க நம்ம மாமா. நாள் பூரா வயல திரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தா அத்தை சுட சுட இட்லியும் தண்ணி குழம்பும் செஞ்சு தருவாங்கல்ல, அதை இப்போ நினைச்சாலும் நான் ஊறுது. ஆமா ஆமா, நம்ம கூட களிமண்ணுல சொப்பு ஜாமான் பண்ணி விளையாடுவோமே. குட்டி குட்டி சட்டி, பானை, கடாய், கிண்ணம் எல்லாம் அழகா பண்ணி விளையாடுவோமே. ஆமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அண்ணன் விளையாடும் போது கூட சட்டையெல்லாம் டக்கின் பண்ணிட்டு தான் இருப்பான். கொஞ்சம் கலைஞ்சா கூட உடனே சரி பண்ணிட்டு இருப்பானே, கரெக்டா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம்ப்பா. எத்தனை ஞாபகங்கள். அப்போலாம் நம்மளுக்கு அவ்வளோ வசதி இல்லை, ஆனா நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்தோம். நீங்களும் அப்பாவும் எங்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப சரியா சொன்னிருக்கண்ணா. இப்ப உங்களுக்கு இருக்கிற வசதி அப்போ இல்லை, ஆனா அப்பவும் நாங்க மகிழ்ச்சியா தான் இருந்தோம். எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி
அந்த காலத்துலயும் சரி, இந்த காலத்துலயும் சரி. சூழ்நிலை மாறலாம், ஆனா பொறுப்புகள் மாறாதுடா. நம்ம வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறத நாம தான் முடிவு செய்யணும். நம்ம எல்லா காலத்திலயும் மகிழ்ச்சியாவும் திருப்தியாவும் இருக்கோமாங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு இப்போ அத்தியாவசிய தேவைகளுக்கு மேலேயே எல்லாம் இருக்கு. அதனால அடுத்த என்னன்னு ஓடிட்டே இருக்கீங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறது நல்லதுதான். அதே சமயம் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை தொலைத்து விடக்கூடாது. சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்திடக்கூடாது. ஆமாப்பா, இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல நாங்களும் அதை உணர்ந்தோம். நினைவுகளை பத்தி பேசும்போது எல்லார் முகத்திலும் எவ்வளவு மகிழ்ச்சி, அதை வார்த்தையால சொல்லிட முடியாது. அவ்வளவு திருப்தியா இருந்தது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சிய வாங்க முடியாது. சரியா சொன்ன அண்ணா. அங்க பாரு, நம்ம குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ நல்லா விளையாடுறாங்க. அப்போதான் அவங்களுக்கும் இது போன்ற நிறைய நினைவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் பணம் பொருள் தரும் சந்தோஷத்தை விட இது போன்ற சின்ன சின்ன தருணங்களையும் ரசிக்கும் பக்குவத்தை அடைவாங்க. நாம மறந்தத அவங்களும் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ஞாபகப்படுத்தின உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். வேலைன்னு எப்பவுமே ஓடிட்டே இருந்துட்டேன். குடும்பத்தோட நேரம் செலவிடுவது தான் வாழ்க்கையோட விலைமதிப்பில்லா சொத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்களிலும் சந்தோஷம் இருக்குன்னு எங்களை உணர வச்சதுக்கு நன்றிப்பா. நன்றிமா. இது என் கடமைடா. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு நம்ம உழைப்பு முன்னேற்றம் கூட அந்தந்த தருணங்களை தரும் மகிழ்ச்சியை தவற விடக்கூடாது. அப்படி இருந்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. குடும்பம், உடல் நலம், நண்பர்கள், சமூக கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பதுதான் எனக்கும் அப்பாவுக்கும் மன நிறைவை கொடுக்கும். அன்புள்ள தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் மற்ற தன்னார்வலர்களே, உங்களின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் இந்த தமிழ் சங்கம் பொங்கல் விழாவில் எல்லாம் இன்பமயம் நாடகத்தை சிறப்பாக நடைபெற முடிந்தது. உங்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் பெரும் மதிப்பும் இந்த விழாவை அழகாக கலைமணியாக மாற்றியது. மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கற்றுக்கொண்டு அழகாக இந்த நாடகத்தை படைத்த விதம் பாராட்டத்தக்கது.
ஆசிரியர்களின் பொறுமையும் பெற்றோர்களின் உறுதுணையும் குழந்தைகளின் அர்ப்பணிப்பும் நம் தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் மொழியையும் காத்து வளர்த்து கொண்டிருக்கிறது. இதற்காக ஒத்துழைத்த ஆசிரியர் பெருமக்கள் பிரபாவதி, அங்கேற்கண்ணி, ஐஸ்வர்யா, கோகிலா, இளவரசி, கீதா, வினோதா ராஜ், சம்ரிதா, தனிஷ்கா மற்றும் ராஜா, அஸ்வினி, பிரகாஷ். ஆடியோ வீடியோவிற்கு ஹெல்ப் பண்ணவங்க கார்த்திக், ராஜ். ஓவரால் கோஆர்டினேட்டர்ஸ் தீபா மற்றும் எல்லா ஸ்கிட்ல இருந்த எல்லா நாடகத்தில் இருந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் தமிழ் ஸ்கூல் பிரசிடென்ட் அண்ட் டைரக்டர் அவர்களுக்கும் தமிழ் சங்கம் கமிட்டி எல்லாருக்கும் தமிழ் சங்கம் ஆடியோ லைட் டீம் லாஜிஸ்டிக்ஸ் டீம் எல்லாருக்கும் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் பணி என்றும் தொடர வேண்டும். தமிழ் வளர வேண்டும். தமிழ் வாழ்க.